அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். போரில் கிடைத்த வெற்றி பொருள் அன்பால்களை பற்றி உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு நபியே, நீர் கூறுவீராக, அன்பால் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் சொந்தமானதாகும். ஆகவே அல்லாஹுவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களிடையே ஒழுங்குடன் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மூமீன்களாக இருப்பின் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். உண்மையான மூமீன்கள் யார் என்றால், அல்லாஹுவின் திருநாமம் அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இருதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். அவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் பின்னும் அதிகரிக்கும். இன்னும் தன் இறைவன் மீது அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை வைப்பார்கள். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். அவர்களுக்கு நாம் அளித்த செல்வத்திலிருந்து தானம் கொடுப்பதில் நன்கு செலவு செய்வார்கள். இத்தகையவர்தாம் உண்மையான மூமீன்களாவார்கள். அவர்களுடைய இறைவனிடம் அவர்களுக்கு உயர் பதவிகளும் பாவ மன்னிப்பும் சங்கையான உணவும் உண்டு. நபியே, இறைவன் உம்மை வீட்டை விட்டு சத்தியத்தை கொண்டு பத்ரு களம் நோக்கி வெளியேற்றிய போது மூமீன்களில் ஒரு பிரிவினர் உம்முடன் வர இணக்கமில்லாது வெறுத்துக் கொண்டிருந்தது போல அப்போர் அவசியம் என்பது அவர்களுக்கு தெளிவாக்கப்பட்ட பின்னரும் இவ்விஷயத்தில் அவர்கள் உம்முடன் வாதம் செய்கின்றனர். அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே யாரோ அவர்களை மரணத்தின்பால் இழுத்துக் கொண்டு செல்வது போன்று நினைக்கிறார்கள். இந்த சமயத்தை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பகைவர்களான இரு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் நிச்சயமாக அவர்கள் உங்களுடன் சேர்க்கப்படுவார்கள் என வாக்களித்தான். அப்போது ஆயுதபாணிகளாக இல்லாத கூட்டம் உங்களுடன் சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினீர்கள். ஆனால் அல்லாஹ் தன் வாக்கின்படி உண்மையை நிலைநாட்டி காபிர்களின் வேரை அறுத்துவிட நாடினான். மேலும் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் பொய்யை அழித்து உண்மையை நிலைநாட்டவே நாடுகிறான். நினைவு கூறுங்கள், உங்களை ரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது அணி அணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய 1000 மலக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான். உங்கள் இருதயங்கள் திருப்தி அடைவதற்காகவும் ஒரு நன்மாராயமாகவும் இந்த வெற்றியை அல்லாஹ் ஆக்கினான். உண்மையில் அல்லாஹ்விடம் இருந்ததே அன்றி வேறு எங்கிருந்தும் உங்களுக்கு இவ்வுதவி கிடைத்துவிடவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நினைவு கூறுங்கள், நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறியதொரு நித்திரை உங்களை பொதிந்து கொள்ளுமாறு செய்தான். இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஷைத்தானின் கரையை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும் உங்கள் இருதயங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவன் உங்கள் மீது வானிலிருந்து மழை பொழியச் செய்தான். நபியே, இறைவன் மலக்குகளை நோக்கி, நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆகவே நீங்கள் மூமீன்களை உறுதிப்படுத்துங்கள். நிராகரிப்போரின் இருதயங்களில் நான் திகிலை உண்டாக்கி விடுவேன். நீங்கள் அவர்கள் பிடரிகளின் மீது வெட்டுங்கள், அவர்களுடைய விரல் நுனிகளையும் வெட்டிவிடுங்கள் என்று வஹி மூலம் அறிவித்ததை நினைவு கூறும். இதற்கு காரணம், நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதம் செய்தார்கள். எவர் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் விரோதம் செய்வாரோ நிச்சயமாக அல்லாஹ் கடினமாக தண்டனை செய்பவனாக இருக்கிறான். இதை தண்டனையை சுவையுங்கள், நிச்சயமாக காபிர்களுக்கு நரக வேதனை உண்டு என்று நிராகரிப்போருக்கு கூறப்படும். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நிராகரிப்போரை போரில் நேருக்கு நேர் சந்தித்தால் அவர்களுக்கு புறமுதுகு காட்டாதீர்கள். எதிரிகளை வெட்டுவதற்காகவோ அல்லது தம் கூட்டத்தாருடன் சேர்ந்து கொள்வதற்காகவோ அன்றி அந்நாளில் எவரேனும் தம் புறமுதுகை காட்டி திரும்புவாரானால் நிச்சயமாக அவர் அல்லாஹுவின் கோபத்திற்கு உள்ளாகி விடுவார். அவர் தங்குமிடம் நரகமே, இன்னும் அது மிகவும் கெட்ட தங்குமிடம். பத்ரு போரில் எதிரிகளை வெட்டியவர்கள் நீங்கள் அல்ல, அல்லாஹ்தான் அவர்களை வெட்டினார். பகைவர்கள் மீது மண்ணை எறிந்த போது அதனை நீங்கள் எறியவில்லை, அல்லாஹ்தான் எறிந்தான். மூமீன்களை அழகான முறையில் சோதிப்பதற்காகவே அல்லாஹ் இவ்வாறு செய்தான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவி ஏற்பவனாகவும் எல்லாம் அறிபவனாகவும் இருக்கின்றான். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்போரின் சூழ்ச்சியை இழிவாக்கி சக்தியற்றதாய் ஆக்குவதற்கும் இவ்வாறு செய்தான். நிராகரிப்பவர்களே, நீங்கள் வெற்றியின் மூலம் தீர்ப்பை தேடிக் கொண்டிருந்தீர்கள். நிச்சயமாக வெற்றி மூமீன்களுக்கு வந்துவிட்டது. இனி ஏனும் நீங்கள் தவறை விட்டு விலகிக் கொண்டால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும்.
நீங்கள் மீண்டும் போருக்கு வந்தால் நாங்களும் வருவோம். உங்களுடைய படை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு எத்தகைய பயனையும் அளிக்காது. மெய்யாகவே அல்லாஹ் மூமீன்களோடுதான் இருக்கின்றான் என்று மூமீன்களே கூறிவிடுங்கள். மூமீன்களே, நீங்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். நம் வசனங்களை கேட்டு பின் அவற்றுக்கு கீழ்ப்படிவதிலிருந்து விலகிவிடாதீர்கள். மனப்பூர்வமாக செவியேற்காமல் இருந்து கொண்டே நாங்கள் செவியுற்றோம் என்று நாவால் மட்டும் சொல்கின்றவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கால்நடைகளில் மிக்க கேவலமானவை உண்மையை அறிந்து கொள்ளா செவிடர்களும் ஊமைகளும் தாம். அவர்களிடத்தில் ஏதேனும் நன்மை உண்டு என அல்லாஹ் அறிந்திருந்தால் அவன் அவர்களை செவியேற்குமாறு செய்திருப்பான். அவர்கள் இருக்கும் நிலையில் அவன் அவர்களை செவியேற்கச் செய்தாலும் அவர்கள் புறக்கணித்து மாறியிருப்பார்கள். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவும் அவன் தூதரும் உங்களை உங்களுக்கு உயிர் அளிக்கக்கூடிய காரியத்தின்பால் அழைத்தால் நீங்கள் அவர்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் மெய்யாகவே அல்லாஹ் மனிதனுக்கும் அவன் இருதயத்திற்கும் இடையேயும் இருக்கின்றான் என்பதையும் அவனிடத்திலேயே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள். அது உங்களில் அநியாயம் செய்தவர்களை மட்டும்தான் குறிப்பாக பிடிக்கும் என்பதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் என்பதையும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பூமியில் மக்காவில் சிறு தொகையினராகவும் பலகீனர்களாகவும் இருந்த நிலையில் உங்களை எந்த நேரத்திலும் மனிதர்கள் இராஞ்சிக் கொண்டு சென்று விடுவார்கள் என்று நீங்கள் பயப்பட்டுக் கொண்டிருந்த போது அவன் உங்களுக்கு மதீனாவில் புகலிடம் அளித்து தன் உதவியை கொண்டு உங்களை பலப்படுத்தினான். இன்னும் பரிசுத்தமான ஆகாரங்களையும் அவன் உங்களுக்கு அளித்தான். இவற்றை நினைவு கூர்ந்து அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் உள்ள அமானித பொருட்களிலும் மோசம் செய்யாதீர்கள். நிச்சயமாக உங்கள் செல்வமும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தான் மிகவும் உயர்ந்த நற்கூலி உண்டு என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால் அவன் உங்களுக்கு நன்மை தீமையை பிரித்து அறிந்து நடக்கக்கூடிய பண்பாட்டை அளிப்பான். இன்னும் உங்களை